ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் ரீஃபண்ட் ஆப்ஷன் யாரெல்லாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான அப்டேஷன். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அது ரிலேட்டடான ஆடியோ வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ தெளிவாக அந்த ஆடியோ கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. 2-3 டேஸாக நிறைய பேர் அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு டைம் லிமிட்டுன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் பார்க்கும்போது பார்த்து கரெக்டாக கவனமாக பண்ணிங்க அப்படின்னா, யார் யார் எப்படி பண்ணுறோமோ அந்த சீனியாரிட்டி பிரகாரத்தில் உங்களுக்கான பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலே இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இதை ஓப்பன் பண்ணோன்னே எப்படி ஷோ ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ உங்களோட ஐடி ரீஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை பிளாக்ல இருக்குது அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில் தான் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஃபார்ம்னு வரும். இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், கரெக்டான அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க்குக்கு போட்டால் நம்ம வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்குவோமோ அந்த பேங்க் டீட்டெயில் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், திரும்ப அதே அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கு ஹோல்டர் நேம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா என்டர் பான் கார்டு நம்பர், பான் கார்டில் நம்பர் இருக்கும் உங்களுக்கு, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஹோல்டர் நேமும் பேன் கார்டு ஹோல்டர் நேமும் சேமாக இருக்கணும், அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஸோ மற்றபடி நோ இஷ்யூ. சரிங்களா? ஸோ பேன் கார்டு ஹோல்டரோட நேம் இதுவும் காமனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ரீஎன்டர், இந்த இடத்துல திரும்ப கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பேங்க்கு என்ன பிரான்ச் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். சம்டைம் ஆகலை அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். ஸோ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை 3 ஐடி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்காது. சரிங்களா? ஸோ அது கவனமாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு டவுன்லைனில் யாராவது வந்து ரீஃபண்ட் யாராவது சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவங்க அப்டேட் பண்ணுறாங்களோ அந்த பிரகாரத்தில் அவங்களுக்கான பேமெண்ட்டும் ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த பேமெண்ட்டோட டீட்டெயிலை இங்கே அப்லோட் பண்ணணும். ப்ரூஃப் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதில் போய்ட்டு உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து 2025 ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. இப்போ 26லேயும் சம் மெம்பர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து பேமெண்ட் வாங்கியிருக்காங்க ரீஃபண்ட்னா அதை அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் அடுத்த செட்டில்மெண்ட் அமௌண்ட், உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண அமௌண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது அடுத்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு உங்களுக்கு வராமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பேமெண்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த பேமெண்ட் ப்ரூஃபை கம்பல்சரி அப்லோட் பண்ணிங்கன்னா தான் பெண்டிங் உங்களுக்கு ஏதாவது இருக்குதுன்னா உங்களுக்கான பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? எனிவே மேலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு பேமெண்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு பேமெண்ட் வர வரைக்குமே நோட்டீஸ் போர்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அது ஷோ ஆகும். அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் இல்லை அப்படின்னாலும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட பேமெண்ட் ரிசீவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ for listening.